மதுரை வாடிப்பட்டி அருகே ஆண்டிப்பட்டி பங்களா டீ கடையில் மின்சாரம் தாக்கி இருவர் பலி என்ற அன்னைச்செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் குமார் வழங்க நாம் கேட்கலாம். குமார், விவரங்கள். வணக்கம் ஷாம். மதுரை வாடிப்பட்டி அருகே ஆண்டிப்பட்டி பங்களா மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சோமசுந்தரம் என்பவர் சொந்தமான டீ கடை நடத்தி வருகிறார். இந்த டீ கடையில் சோழவந்தான் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் டீ மாஸ்டராக வேலை செய்து வருகிறார். இன்று அதிகாலை டீ கடையில் பாலமுருகன் வழக்கம் போல் வேலை செய்து கொண்டிருந்த போது அங்கு அலங்காரத்திற்காக தொங்கவிடப்பட்ட மின் விளக்குகள் இருந்தபோது அந்த மின் வயர் அருந்து டீ மாஸ்டர் மீது மின்சாரம் தாக்கியுள்ளது. அப்போது டீ மாஸ்டர் துடிதுடித்து இருந்த போது இதனை டீ பட்டறையில் வேலை செய்து கொண்டிருந்த பாலகர் மீது மின்சாரம் தாக்கி பாய்ந்தது. இதை பார்த்த டீ கடையின் உரிமையாளர் மகன் ரஞ்சித் குமார் அவரை காப்பாற்ற முயற்சி செய்த போது ரஞ்சித் குமாரி மின்சாரம் தாக்கியுள்ளது. இதனால் இருவரும் துடிதுடித்து சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தை குறித்து வாடிப்பட்டி காவல்துறையில் தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இருவரின் உடலையும் மீட்டு வாடிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மின்சாரம் தாக்கி இருவரும் உயிரிழந்த சம்பவம் வாடிப்பட்டி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி குமார்.